இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் 2021 அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 33rd T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அடிலைட்டில் இருக்கிற அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் சீமஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ட்ராக் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ வந்து நியூ பாலை பொறுத்த வரைக்குமே சீமஸ் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர்லி இன்னிங்ஸோட கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேரி அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த இயர்லி இன்னிங்ஸை ஓரளவுக்கு அந்த ஓப்பனர்ஸ் டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்து ஆடிட்டாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 to 5 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பவர் பிளே. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவ்மெண்ட் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ அதில் பேசஸாக இல்லை பேட்ஸ்மேன்ஸான்றது அவங்களோட எபிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. பட் இருந்தாலும் பேட்ஸ்மேன்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 172 ஒரு 175 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னர்ஸும் கண்டிப்பாகவே கேமில் இருப்பாங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இந்த அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லாங் ஆஃப் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா அது வி ஷேப் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஃப்ளைட் பண்ணி போடுறதுக்கு கண்டிப்பாகவே தயங்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் வந்து மிஸ் டைம் பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த ரீஜனில் கேட்ச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ட்ராக்ல கண்டிப்பாக அந்த சின்ன எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் பேசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ மூவ்மெண்ட் போன பிறகு பேசர்ஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ்க்கு அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பவுன்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸ் பெரிய அளவில் எதிர்பார்க்க மாட்டாங்க. மேபி திடீர்னு வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸ் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த பவுன்ஸ் ஃபேக்டர்ன்றது கண்டிப்பாகவே இந்த அடிலைட் ட்ராக்ல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஃபிலிப் சால்ட், மேத்யூ ரென்ஷா, அலெக்ஸ் கேரி, ஜொனத்தன் வெல்ஸ், ஜேக் வெதர்லேண்ட், ரயான் கிப்சன், ராஷித் கான். ஓரல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கான்வே 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. பிரிக்ஸ், பீட்டர் சிடில், வெஸ் சாகர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஆரோன் ஃபின்ச், ஹார்வே, சாம் ஹார்ப்பர், பியூ வெப்ஸ்டர், ஜேக் ஃப்ராசர், முகமது நபி, இமாது வசீம், நூர் அகமது, பிரஸ்ட்விச், கேன் ரிச்சர்ட்சன், ஜோஷ் லெலர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனிகேட்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்த இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 171, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 168. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஆரோன் ஃபின்ச், முகமது நபி, ராஷித் கான், அலெக்ஸ் கேரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அலெக்ஸ் கேரி, சாம் ஹார்ப்பர். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீப்பர்ஸையும் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 கீப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கும் சரி கிராண்ட் லீக்கும் சரி கண்டிப்பாகவே மஸ்ட் பிக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் 2 பேருமே நீங்கள் வந்து எடுத்தாலும் எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. அதில் கண்டிப்பாக அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் ஹார்ப்பரும் டாப் ஆர்டர் விளையாடுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் டச்சில் இருக்காருன்றதுனால ஸோ நீங்கள் அவரையும் கூட பிக் பண்ணலாம். மேபி அவர் வேணான்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனோ இல்லை ஆல்ரவுண்டருக்கோ கூட போகலாம். மேபி வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இந்த டீமில் நீங்கள் சாம் ஹார்ப்பருக்கு பதிலாக இமாது வசீம் கூட ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 கீப்பருக்கு போயிருக்கேன். நீங்கள் வந்து இமாது வசீம் எடுத்தாலும் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா இமாது வசீமை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டான ஒரு T20 பவுலர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். எக்கனாமிக்கெல்லாம் போடுவார். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் வந்து பிக் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் வித் த பேட்டும் ஹேண்டியான நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவார். ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்ஸ்மேன் தான், கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ அதனால் அவர் வந்து பவுலர்ன்ற ஒரு இதில் நீங்கள் வந்து மீன் பண்ணி போகாதீங்க. ஒரு ஆல்ரவுண்டர்ன்ற கேட்டகரியில் தான் ஆக்சுவலாக ட்ரீம் லெவலுமே வச்சிருக்காங்க எனக்குள்ள. ஸோ நீங்கள் வந்து மேபி திங்க் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சாம் ஹார்ப்பருக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீமோட போறீங்கன்ற பட்சத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாம் ஹார்ப்பருக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக இமாது வசீமை கூட ட்ரை பண்ணலாம். பட் அலெக்ஸ் கேரியை வந்து தயவு செஞ்சு ஷார்ட் லீக்கில் ட்ராப் பண்ணிட்டு போகாதீங்க. அதேமாதிரி ரிஸ்க்கில் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் எடுங்க. ஸோ ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரி டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன். நான் மறுபடியும் சொல்கிறேன், சாம் ஹார்ப்பர் உங்களுக்கு வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு டீமோட போகிற ஆளாக இருந்தீங்கன்னா இமாது வசீம் வேணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜொனத்தன் வெல்ஸ், ஜேக் வெதர்லேண்ட், ஹார்வே, ஆரோன் ஃபின்ச். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா முகமது நபி. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா வெஸ் சாகர், பீட்டர் சிடில், ராஷித் கான், கேன் ரிச்சர்ட்சன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரஷித் கானை வந்து கேப்டனாகவும் அலெக்ஸ் கேரி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ரஷித் கானை கேப்டனாக கொடுத்த ரீசன் ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சில் இருக்கிற கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஷித் கான் அண்ட் அலெக்ஸ் கேரி. மேபி ஜேக் வெதர்லேண்ட் அவரோட பொசிஷன், அவரோட ஓன் பொசிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3ல் விளையாடி இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் நான் அவரையுமே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 நம்பர் 6 பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 மேட்ச் ஆடுறாருக்குள்ள. ஸோ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா பிபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. சப்போஸ் மேபி
மேபி நம்மளோட ஒரு டைம் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து பேட்டிங் கிடைக்காம போயிடுச்சுன்றக்குள்ள ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ்லேருந்து சொல்லக்குள்ள ராஷித் கான், அலெக்ஸ் கேரி, ஆரான் ஃபின்ச் அண்ட் முகமது நபி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டோடு தான் நான் வந்து ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட் பேஜ் சொல்லக்கூடிய நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் நான் வந்து இங்கேயும் சொல்கிறேன். தி பெஸ்ட்டான கேப்டன் சாய்ஸ் அதுலேருந்து எடுக்கக்குள்ள ரஷித் கான் அண்ட் அலெக்ஸ் கேரி. ஸோ நான் ரஷித் கான் போட்டிருக்கேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலெக்ஸ் கேரி போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்வாப் பண்ணி அலெக்ஸ் கேரியை கேப்டனாகவும் ரஷித் கான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஸ் கேப்டனாகவும் வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம். நான் எப்பயுமே என்னோட வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். மெல்போர்ன் ரெனிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க மேலே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையே இருந்ததில்லை. மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கும் சேம் ஸ்குவாட் தான். எஸ், மறுபடியும் ரைலே ரவுசி கிடையாது, ஷான் மார்ஷ் கிடையாதுன்னாக்குள்ள இன்னுமே கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரான் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட வந்து அவர் வந்து பெஸ்ட்டான ஒரு இதில் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அவருக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. பட் அந்த கடந்த ரெண்டு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிற ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலியர் ஷாட்ஸ் தான். அந்த ஹாஃப் ஃபுல் ஷாட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டு இருக்காரு. மேபி இந்த மேட்ச் நீங்கள் ஆரான் ஃபின்ச்சை கிராண்ட் லீக்ல நீங்கள் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணால் இன்ஃபேக்ட் நீங்கள் ஷார்ட் லீக் கூட யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கிராண்ட் லீக்ல நீங்கள் கேப்டன் சாய்ஸ் வச்சு இது பண்ணிங்கன்னா ஏன்னா இப்போ வரைக்கும் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதுவும் இல்லாமல் பிக்கிங் கிட்டத்தட்ட 66 to 67% தான் இருக்குன்னக்குள்ள மேபி அது பெஸ்ட்டாக அமையறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ அடுத்த டவுட் என்ன வரும்னு கேட்டால் முகமது நாபி யூஸ் பண்ண ப்ரோ கேப்டன் வைஸ் கேப்டன் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக முகமது நாபிக்கு இந்த பிபிஎல்ல பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் மட்டும்தான் ஃபுல் கோட் ஆஃப் த ஒரே போட்டிருக்காரு. பட் வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நாபியை கூட வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஆப்ஷன்ஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜொனத்தன் வெல்ஸ், ஹார்வே நான் ஏன் பிக் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ரீசன் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ. ஸோ 0.5 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுலரில் பீட்டர் சிடில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பவுலர் காம்பினேஷன் சொல்லக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடக்கூடாதது பவுலர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஷித் கான், கேன் ரிச்சர்ட்சன், வெஸ்ஸாகர். ஸோ இவங்க 3 பேருமே பெரிய அளவில் உங்களோட ஷார்ட் லீக்ல பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போகாதீங்க. அது மேபி உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நான் வந்து டீம் டு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கும் ஒரு சின்ன சஜஷன் சொல்லிடுறேன். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரான் ஃபின்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் ஜேக் வெதர்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ஒரு டீம் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்ல தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்த டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அலெக்ஸ் கேரி, சாம் ஹார்பர். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபிலிப் சால்ட், ஜேக் வெதர்லேண்ட், ஆரான் ஃபின்ச். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இமாது வசீம், முகமது நாபி. அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனி பிரிக்ஸ், வெஸ்ஸாகர், ராஷித் கான், கேன் ரிச்சர்ட்சன். ஸோ இந்த டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரஷித் கானை ஒரு டிஃபால்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் வைஸ் கேப்டனாக நான் வந்து ஆரான் ஃபின்ச்சை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை அவ்வளோதான் வந்து சொல்லுவேனே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன்னா ஆரான் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான T20 கிரிக்கெட்டர் அப்படின்றது தெரியும். ரீசெண்ட் டைமோட ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. பட் இந்த பிபிஎல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவருக்கு கன்வர்ஷன் ரேட் இல்லை. அதுவும் கடைசி 2 மேட்ச்னு எடுத்து பார்க்கல பெரிய அளவில் டச்சிலே இல்லாத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் இருந்தாலும் நல்ல டச்சில் தான் தெரியுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு அந்த கன்வர்ஷன் ரேட் இல்லை. தேவையில்லாத ஷாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அவுட் ஆகிறாரு. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து பெரிய அளவில் எக்ஸ்பிளேஷன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீகா ஷார்ட் லீகான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரெண்டுத்துக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வைஸ் கேப்டனாக தான் நான் வந்து ஆரான் ஃபின்ச்சை போட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கேன். மற்றபடி எதுவுமே இல்லை. அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமாது வாசிம் அண்ட் ஃபிலிப் சால்ட். ஸோ ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே அவரை பற்றி ஒன்று தான் சொல்லுவேன். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆர் மிஸ் டைப் பேட்ஸ்மேன். ஸோ வந்து அவர் அடிச்சாருன்னா அன்னியடே அவர் தான் இருக்கும். அப்படி இல்லைனா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டார். ஸோ இதே ஒரு ரீசன்னால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாண்டதே கிடையாது. பெரிய அளவில் அவர் பிக் பண்ணாததுக்கு ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்கன்சிஸ்டன்சி தான். இது வரைக்கும் இந்த பிபிஎல் எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் தான் டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மேட்ச்சில் பெரிய அளவில் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸே ஃபிலிப் சால்ட் கொடுத்தது கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கியான டீம் தான். நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கும் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னோட ஒரு சஜஷன் நீங்கள் மேபி கிராண்ட் லீக்கு கொண்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஒரு இதுவாக தான் இருக்கும். அதாவது உங்களோட ஒரு முடிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த லீகுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்களோட இஷ்டம் தான். பட் என்னோட சஜஷன் ரெண்டுத்துக்கும் தான். பட் நீங்கள் ஷார்ட் லீக்கிட்டு கொண்டு போகக்குள்ள இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்கியாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இமாது வாசிம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இமாது வாசிமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு என்றைக்குமே சொல்கிறதே கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா இமாது வாசிம். அதுவும் இல்லாமல் இமாது வாசிமை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலை. மேபி இவர் நீங்கள் ஷார்ட் லீக் யூஸ் பண்ணிங்கன்னா இவர் மேபி விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணுவார் கண்டிப்பாக. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் குரூஷியலான 2 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்சும் விக்கெட் பிக் பண்ணுவார் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவர் வந்து விக்கெட்
விக்கெட் டேக்கர் அட் த சேம் டைம் எக்கனாமிக்கலாகவும் போடுவார். தி பெஸ்டான T20 ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். என்னோட வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் T20 ஆடக்கூடாது, நான் இமாது வசீமை கண்டிப்பாக எப்பயுமே பிக் பண்ணியிருப்பேன். அட் த சேம் டைம் அவரை வந்து விடக்கூடாத ஒரு பிளேயரா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே நோட் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 2. உங்களுக்கு இந்த 2 டீமும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.